ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ எம் பிகம் த வில்லன் த ஹீரோ சாப்டர் 23 and 24 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஸோ மன்னிச்சுக்கோங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் அங்கே பிரிட்ஜு வந்து உடையிறத காமிச்சிருந்தாங்க. அப்போ தான் இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு, இந்த நேஷ்னல் வைட் ஈவெண்ட். அந்த 1 lakh வானா இல்லை அந்த பிரிட்ஜான்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இதோ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். கமெண்ட்ஸில் வாங்க போகலாம், யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு கமெண்ட் போயிட்டுருக்கு. இன்னொருத்தவங்க அந்த பிரிட்ஜை உடச்சிடாதீங்கண்ணா, நான் எப்போ வேலைக்கு போவேன் அப்படின்னு இன்னொருத்தவன் கத்திக்கிட்டு இருக்கான் கமெண்ட்டில். இந்த சைட் பார்த்தா அந்த ரிசல்ட் 1,250,000 பீப்புள்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறது 1 lakh வான், கங்க்ராட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே பின்னாடி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்கச்சக்கமாக வான வெடிக்குது. என்னால் நம்பவே முடியல. இந்த சிட்டிசன் நீங்கள் அதாவது இதுதான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அங்கே உள்ளே இருக்கிற அதாவது நம்ம ஹீரோ கூட ஃபேன் சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்கினாங்களே அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க அப்படி? உங்களோட கடைசி ஃபயர் ஒர்க் இது மூலமாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்கள் செல்ஃபி சோலுக்காக நான் ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு போடுறான். பார்த்தா அந்த பிரிட்ஜ் மொத்தமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஸ்டார்டஸ்ட் இந்த பாஸ்டர் இருக்கானே கடைசி எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவன் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஸ் ஆகுறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அதாவது ஈகோயிஸ்ட் என்ன சொல்கிறான்னா, நான் தான் உங்கள் ஹோஸ்ட் ஈகோயிஸ்ட், இன்னொன்று வீடியோ அப்போ நம்ம பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட லைவ் ஸ்ட்ரீமை முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சிஎல் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெடிக்கிறது எல்லாத்தையும் வந்து டெலகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ட்ரோன் மூலமாக. அவன் உண்மையை எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டோம் போல, ஐயோ கடவுளே அப்படி எக்கச்சக்க கமெண்ட் போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ அப்பா ரொம்ப நாள் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னோட மொத்த மானாவும் போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து என்னால் பறக்கக்கூட முடியாது, என் லிமிட்டுக்கு வந்துட்டு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டஸ்ட் அவங்க காப்பாற்றுற மட்டும் பார்ப்போம். நம்ம ஹீரோ அவனே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் வேகமாக போய்கிட்டு இருக்கா, எப்படியாச்சும் எல்லாத்தையும் பிடிச்சாகணும்னு. அப்போது ஒரு காரை வந்து சேஸ் பண்ணி பிடிக்க போய்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான், இதை பிடிச்சிட்டானா அவனால் அது பிடிக்க முடியாது போலையே, ஐயோ போச்சே அப்போ நம்ம ஹீரோ கத்திட்டு அவனோட மொத்த எனர்ஜி ஆல்ரெடி அவன்கிட்ட எனர்ஜியில் இருந்தாலும் இருக்கிற எனர்ஜி மொத்தமாக யூஸ் பண்ணி ஒரே ஒரு காரை மட்டும் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம ஸ்டார்டஸ்ட் அது எப்படியோ வேகமாக போய் கிராப் பண்ண போயிட்டுருக்கா. நம்ம ஸ்டார்டர்ஸ் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கா. விடமாட்டேன் நீங்கள் நம்ம ஹீரோவும் அட் அ டைமில் கத்துறான், நானும் விடமாட்டேன்னு. கடைசியாக ஸ்டார்டஸ்ட் அந்த காரையும் பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லாரும் சேவ் பண்ணியாச்சு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு மயக்கம் வருது. ஏன்னா மொத்த எனர்ஜி அவன் யூஸ் பண்ணிட்டான்ல. அங்கேருந்து மொத்தமாக வானத்துலேருந்து அப்படி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ண பார்க்குறான், ஆனால் முடியல. பட் கடைசி நிமிஷத்தில் அவன் டெலிபோர்ட் பண்ணி அந்த விழுகிற ஸ்பீடோடு நம்ம ஹீரோ எங்கே விழுகிறான்னா அவனோட அதாவது அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே அவன் கீழே விழுகிறான். அவ்வளோ பெரிய ஃபோர்ஸில் விழுந்தோடனே அவனுக்கு டேமேஜ் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இந்த சைடு லீ வந்து இல்லை அப்படின்னு கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஷியோலும் அண்ணா அப்படின்னு கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை முடியாது. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அதாவது மொத்த எனர்ஜி இல்லாமல் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி கிடக்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து காமிக்கிறாங்க, நம்ம சியோலும் லீயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை கண்ணை திறங்க அண்ணா அப்படின்னு வந்து சியோல் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு வெளியே வந்து அதாவது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம போய் உதவி பண்ணுமா வேணாமான்னு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ படுத்துருக்கதை காமிக்கிறாங்க. அப்போ வந்து டிசிஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களா அதை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி நம்ம டிசிஷன் எடுப்போம். வந்து ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. வந்து அவங்கள காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ இப்போ ரொம்ப சிவியரில் இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ்ட் வந்து அதாவது அவள் நார்மல் ஃபார்ம்லேருந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, ஈகோயிஸ்ட் யார் தான் நீ? அப்போ ஈகோயிஸ்டோட அந்த பேப்பர் ஆர்டிக்கல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸ்டார்டஸ்ட்லேருந்து அந்த 2 பேருக்கு லவ் இருக்கிற மாதிரி காமிக்க அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்டு, அந்த க்ரொக்கடைல் இன்சிடென்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்டஸ்ட் நீ யார் தான் ஈகோயிஸ்ட் அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நீ உன்னோட ஐடென்டிட்டியை வச்சு இந்த மாதிரி வெளியே வர தேவையில்ல, உனக்கு உதவி வேணும்னா நான் கூட வந்து பண்ணுற ஸ்டார்டஸ்ட் அப்போ நம்ம ஹீரோ அன்பாக சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்டஸ்ட் அதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் கடைசியாக அந்த பிளெயின் அட்டாக்கு அப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பால, நான் மட்டும் அங்கே போயிருக்காமல் இருந்திருந்தா அவன் மட்டும் என்னை வந்து புஷ்பேக் பண்ணலன்னா அந்த ஆக்ட் நடந்திருக்காது, அவங்க எல்லோரும் இறந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவன் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணனால தான் என்னால் அது பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு தெரியும் அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணான். இருந்தாலும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், உன்னால் செய்ய முடியும் ஸ்டார்டஸ்ட்டுன்னு. நீ வந்து அடி வச்சு பறந்து போய் அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லியிருந்திருப்பான். அது ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் எல்லாத்தையும் டேஞ்சரில் போட்டானோ
ஆனால் அவன் தான் வந்து அப்புறம் ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நான் எப்போல்லாம் அவனை பார்க்குறேனோ அவன்கிட்ட வந்து எக்கச்சக்கமான கேள்வி எனக்கு வருது அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. யாரு தான் நீ? வில்லனா? இல்லை ஒரு ஈவில் பர்சனா? ஈகோ நீ ரியலாக யார் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட்டுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பம். அது மட்டும் இல்லை, எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் இருக்குது. அவனை பார்க்கும்போது கூட ஒரு வார்த்தை கூட வர முடியலையே. அப்போ ஸ்டார்டஸ்ட் கூட முறைச்சிக்கிட்டு இருந்திருப்பாள். அப்போ வந்து அதுக்கு காரணம் வந்து எதுக்கு முறைச்சா நம்ம ஹீரோ கூட தெரியலை. அது காரணம் ஸ்டார்டஸ்ட்டுக்கு எதுவும் பேச முடியல. அப்போ ஸ்டார்டஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மேலே லவ் வர மாதிரி காமிக்கிறாங்க. சரி, இந்த சைடு பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ்ட் வேகமாக போய் அந்த காரை பிடிக்க போயிருப்பான்ல. அப்போ வந்து நம்ம ஹீரோ கூட ஐயோ முடிய இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கத்திட்டு இருந்திருப்பான். அப்போ ஸ்டார்டஸ்ட் என்ன யோசிச்சிருப்பானா, இன்னும் கொஞ்சம் தான் ரீச் ஆகிரும், எப்படியாச்சும் பிடிச்சிரு அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ அது கொஞ்சம் ஃப்ளோட் ஆகுறத பார்த்தோன்னே என்னது இதோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ தான் ஸ்டார்டஸ்ட் அங்கே இந்த சைடு பார்க்குறான், யார் இப்படி பண்ணுறான்னு. அப்போ தான் நம்ம ஈகோயிஸ்ட் அவனோட மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை ஃப்ளோட் பண்ண வச்சுருந்துருப்பான். அதை ஸ்டார்டஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் அந்த கார் ரெண்டையும் ரெஸ்கியூ பண்ணி வச்சுருப்பான். அந்த சைடு அந்த 4 கேர்ள்ஸ் இருப்பாங்களே, ஐயா ரொம்ப குரூவல் தெரியுமா, உண்மையாக நம்மளை கொலை பண்ண பார்த்துட்டாங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்பா ஒரு வழியாக தப்பிச்சாச்சு அப்படி இந்த சைடு ஒரு சார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார்டஸ்ட் அவங்கள இறக்கி விட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈகோஸ் எங்கன்னு பார்த்தா அந்த பிரிட்ஜ் மொத்தமாக ஷேட்டராகி டிஸ்ட்ராய் கீழே தண்ணியில் விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஸ்டார்டஸ்ட் அதை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. இதளவு ஈகோஸ்ட் யார் தான் நீ, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் நீ தனியாக அங்கே இருக்க, நான் கேள்விப்பட்டேன் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல ஒருத்தவங்க கூட சாவலன்னு அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஐசிஐசி ஹீரோ, மை ஸ்வீட் லிட்டில் சின் ஹாரு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கையில் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம ஹாரு சியோலா அப்படின்னு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லும்போது, என்ன பேசிக்கிட்டு இருக்க ஹாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நான் கண்டிப்பாக வருவேன் உனக்கு ஏதாச்சுன்னா அப்படின்னு வந்து நம்ம சியோலா வந்து ஹாருவை கட்டி பிடிக்கிறான். நம்ம ஹாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவங்க 2 பேர் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து சியோலா, இது ரொம்ப நல்லா இருக்குது ஹாரு, உன் கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே பார்த்தியா அந்த சியோலோட ஸ்கைலைன் அப்படி கீழே வர்றது எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படி ரசித்து சொல்லிட்டு இருக்கும்போது சியோலா வந்து ஹாருவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு. பார்த்தா ஹாரு வந்து அமைதியாக இருக்காளா. ஹாரு, என்ன உன்னோட மொத்த டைமையும் வேலையிலேயே போட்டுருவியா, வேலை தான் முடிஞ்சிச்சு, அந்த கிளாக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீ நார்மலாக ஹாரு, ஏன் இன்னும் அந்த ஈகோஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து சியோலா கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு வந்து ஹாரு சொல்கிறான். அவனை மறந்து போ, ஏன் நம்மளோட அந்த செக்ரட்டரி கூட என்ன சொன்னாங்க, அவனோட க்ரைம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், அவனை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரசிடெண்ட் ஹெட்டு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவனோட லேட்டஸ்ட் அட்டாக்கு கூட அவ்வளோவா ஒன்றும் பெருசாக வரல, டெரரிஸ்ட்டு கூட இல்லை, ஒரு கேஷுவலிட்டி கூட இல்லை. அப்போ எதுக்கு ஃப்ரீயாக விட, அதாவது யாருக்கும் ஒரு டேமேஜ் ஆகலைல்ல, அப்போ அதை பற்றி ஏன் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கா ஹாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் சியோலா என்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம ஹாரு சொல்லும்போது, இதை நான் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஈகோஸ்ட் வந்து ஒரு பேட் பர்சன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரு சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்காளா. இங்கிட்ட வந்து சியோலா பார்க்குறா. அப்படியே அந்த சைடு, அதான் நம்மளோட ஈகோஸ்ட் சைடு பார்த்தா யாரோ நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே வந்து சியோல் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா, அதுவும் வந்து தரையில். இது வந்து ஹா பார்த்துட்டு அவளுக்கு பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு நம்ம ஹா வந்து ஈகோஸ்ட் ரூமுக்கு நேராக போய்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கதவை திறந்து வரும்போது நம்ம ஈகோஸ்ட் ரொம்ப டேமேஜில், அதாவது ரொம்ப அடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது ஹா பக்கத்தில் வந்துட்டு, நான் கண்டிப்பாக அது செஞ்சு தான் ஆகணுமா, இவன் வந்து நல்ல பர்சன் தான், ஆனால் நான் செஞ்சு தான் ஆகணுமா, ஒருவேளை இவன் என் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தானா, ஏன் இவன் வந்து இப்படி இருக்கா, ஏன் என்கிட்ட உதவி கூட கேட்கல, இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு அப்படின்னு வந்து ஹா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, இவனுக்கு வந்து நான் யாருன்னு கூட தெரியாது, ஆனால் வந்து இவன் என்னை காப்பாற்றுறான், இவனோட கைண்ட்னஸை வந்து எனக்கு கொடுத்துருக்கான், ஆனால் ரிட்டனுக்கு நான் ஒன்றுமே பண்ணல. அது மட்டும் இல்லை, இவன் இப்போ இறந்துக்கிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் நானாக தான் இருக்க முடியும். இப்போ என் முன்னாடி இவன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அவளுக்கே அறியாமல் ஹா வந்து அழுதுகிட்டு இருக்கா. இவன் வந்து இப்படியே விட்டா இறந்துருவான்ல, சாரி கிம், எனக்கு அவளுக்கு கரேஜ் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் தான். நான் இன்னும் ஏன் பயந்துக்கிட்டு இருந்தேன்னா, என் பவர் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், அது மட்டும் இல்லை என் பவர் கூட நீங்கள் எதுவும் கேட்கல,
நீங்கள் கண்டு கூட பிடிக்கல அது என்னன்னு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு தெரியும். பட் வந்து அதை நம்ம ஹீரோ சொல்லியிருக்க மாட்டான். நீ வந்து சேர்ந்துக்கோ ஜாலியாக இருந்துக்கோன்னு தான் சொல்லியிருப்பான். நான் ரொம்ப அஃப்ரைட் ஆனேன் தெரியுமா அந்த இடத்துல. அப்படின்னு தான் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க. ஆனால் நான் எதுவுமே நான் பண்ணாமல் இருந்திருக்கேன்ல அப்போன்னு ஹா வந்து அழுதுகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ டேமேஜ் அதிகமாக இருக்காது நம்ம ஹா பார்த்துட்டு, சரி இந்த தடவை நான் கரேஜாக இருப்பேன், நான் ரொம்ப பிரேவாக இருப்பேன். அப்போ நம்ம ஹா டிசிஷன் எடுத்து அவளோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த வைட்டல் ஆர்கானில் இருக்க எல்லா டேமேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக அது ஹீல் ஆனவுடனே அப்போ தான் ஹீரோ வந்து நல்லா தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வழியில் தூங்கிட்டு இருந்தான், இப்போ நல்லா தூங்குறத காமிச்சோடனே நம்ம ஹா வந்து அப்படியே மெதுவாக வெளியே போய்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி அப்போ நம்ம ஹா சொல்லிட்டு அவள் வெளியே போகும்போது நம்ம ஹீரோ ஃபைனலாக நான் ஒரு ஹீலரை வந்து ரெக்ரூட் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹா ரொம்ப நன்றி ஹா அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்க ஜூஸ் கேன்ஸ் இருக்குது. அப்போ சிஎல் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வா. அதாவது ஈகோ ஸ்டெப்பெல்லாம் அட்டாக் பண்ணுறானோ அப்போல்லாம் அங்கே ஒருத்தவங்க கூட அடிப்படாமல் தப்பிக்கிறாங்க சிவிலியன்ஸு. ஆனால் வில்லன்ஸ் மட்டும் அடிப்படுறாங்க அதானே அப்படின்னு சியோலா கேட்குறா. அது மட்டும் இல்லை, அந்த பிளேன் கிராஷ் ஆச்சு அப்போ கூட யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. அண்டு இப்போ கடைசியாக நடந்ததில் அந்த கீழே உள்ள காரை அவன் பிடிச்சிருக்கான் அப்படி தானே கேட்கும்போது ஆமாம் 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 அப்படின்னு ஹா சொல்லிக்கிட்டு இருக்காளா. இந்த சைடு என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆனால் இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஹா வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. சரி சரி நான் ஒன்றும் ஜோக்கெல்லாம் சொல்ல ஹாரோ, உன்னை பற்றி நான் எதுவும் சொல்ல, நீ நல்ல பொண்ணுதான் அப்படின்னு நம்ம சியோலா சொல்லிக்கிட்டு இருக்காளா. சரி நீ சொன்னது கரெக்டாக இருந்தாலும் சில இது கரெக்டாக இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா வந்து அவன் இன்னும் தப்பான விஷயத்த தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சியோலா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆறு ஊருன்னு பார்த்து சரி எந்த சிவிலியன்ஸுக்கும் ஹர்ட் ஆகலைனாலும் இருந்தாலும் அவன் வந்து லைனை கிராஸ் பண்ணிட்டு தானே இருக்கான், அதாவது வில்லன் பண்ணிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அது ட்ரூ தான். அப்புறம் என்ன பிக் டீலு, அப்போ அவன் வில்லன் தானே, நீ ஏன் அவனை வந்து வில்லன் இல்லை ஹீரோன் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்க ஆறுன்னு கேட்கும்போது ஹாரு என்ன யோசிக்கிறான்னா அவன் ஏதோ பெருசாக பண்ண போகிறான் ஆனால் என்ன பண்ண போகிறான்னு தெரில. மீன்ஸ் ஒர்க்காலிக் சின் ஹாரு அவனை பற்றி ஏன் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதாவது அந்த ஷேடி ஹார்ட் கையை பற்றி. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் கைஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வேணால் ஏன் பிரேக் எடுத்துகிட்டு போய் டேட்டிங் போய் பார்க்கலாமே அப்படின்னு வந்து சியோலா சொல்லும்போது ஓ அது யார் சொல்கிறா பாருங்க, அவங்க இதெல்லாம் யாருமே டேட் பண்ணதே கிடையாது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லும்போது அது வந்து என் ஃபேமிலி வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க என் ப்ரைவேட் லைஃப்பில், அதனால நான் டேட் பண்ணது கிடையாது அப்படின்னு வந்து சியோலா சொல்லிகிட்டு இருக்கா. சியோலா நீ ரொம்ப அழகாக இருக்க, எப்போல்லாம் நீ வந்து இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறான் அப்படின்னு ஆறு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சியோலா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு அது பார்த்தா அதான் அந்த ப்ரொஃபஸர் கிம் சியான் ஹூ எஸ் ரேங்க் வில்லன். அவன் உள்ளே வரும்போது அந்த ஒயிட்டர் அங்கே பெகாமத் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவன் வரான் குட் ஒர்க் டாக்டர்னு. அதெல்லாம் மறந்து போ, குட் ஒர்க்கு இதுன்னு சொல்லாத, வேலையைப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ கரண்ட் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது நாங்கள் 56% வந்து செஞ்சு முடிச்சிட்டோம், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் நாங்கள் முடிச்சிடுவோன்னு சொல்லும்போது என்ன ரொம்ப மெதுவாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த வின்டருக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் பார்க்குறாரு ஹைட்டாரு. அப்போ அந்த டாக்டர் உள்ளே உட்காந்துட்டு வாங்க போகலான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் எதை யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த வின்டருக்குள்ளே இந்த மொத்த கொரியாவையும் நான் அழிச்சிருவேன், எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவேன், இந்த கிம் சியான் ஹூ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். அப்போது நம்ம ஹீரோஸ் வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோஸ் வந்து அதாவது நம்ம கிம் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கா, அதில் டாக்டர் கிம் சியான் வந்து இந்த இடத்துல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இல்லீகல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, இன்றைக்கி 7 மணிக்கு அது ரிலீஸ் ஆகிரும், அவங்க எதுக்கு ஹேண்ட் குரூப்புக்கு போயிருக்காங்கன்னு என்னன்னு தெரில. ஓகே அப்போ எல்லா பிளேயர்ஸ் இங்கே வந்துட்டாங்களா அப்போ நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்கிறானா. சியோல் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி டோனில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாரி வீடியோ வரக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா முடியல தொண்டைலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத நேரம் வந்துருச்சு, இப்போயும் வந்து ரொம்ப த்ரோட் பெயின் இருக்குது, கண்டினியூவாக பேச முடில, இருந்தாலும் வீடியோ போடாமல் இருக்கோமேன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். முடிஞ்சளவு வந்து எடிட்டிங் கொஞ்சம் இதாக இருக்கும், வாய்ஸ் மட்டும் முடிஞ்சளவு கொடுக்குறேன்.
எப்படியாச்சும் இந்த மொத்தத்தையும் முடிக்கணும்னு ஒரு எய்மில் இருக்கேன். ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.